அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசாணையை வெளியிட்டு, அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த ஆணைப்படி இன்றைக்கு சமத்துவ நாள் என்ற அந்த வகையிலே உறுதிமொழியை எடுத்து இந்த மக்களுக்கு ஒரு பொதுவான நன்மையை கொண்டு சேர்க்கிற அந்த உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு சென்னையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 50,000 பேருக்கு இந்த நாளை முன்னிட்டு 332 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு உண்டான நலத்திட்ட உதவிகளை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே 50,000 பேர் பயன்பெறுகிறார்கள். அது அல்லாமல் விடுதிகள், வீடுகள், மற்ற கட்டிடங்கள் போன்றவற்றை, சமுதாய கூடம் போன்றவற்றை சேர்த்து மொத்தமாக 605 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இன்றைக்கு மட்டும் அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது எதற்காக என்று சொன்னால், அம்பேத்கருடைய உணர்வுகளை, அவருடைய கொள்கையை, அவர் வகுத்து தந்த அந்த சமத்துவத்தை இந்த மக்களிடத்திலே முழுமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும், பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும், அதே போல தந்தை பெரியாராக இருந்தாலும் இதே உணர்வோடு தான் அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு அதை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அக்கறையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே ஈரோட்டை பார்க்கிற பொழுது, ஈரோட்டிலே ஏறத்தாழ 2263 பேருக்கு இன்றைக்கு சுமார் 14 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கிற நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கும் அந்த நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு முதலமைச்சருடைய அந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே வந்தடைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல பல திட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஈரோட்டிற்கு நிறைய திட்டங்களை செய்திருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது தோழியர் விடுதி கூட நம்முடைய மாவட்டத்திற்காக இந்த நிதிநிலை அறிக்கையில அறிவித்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் பல திட்டங்கள் தொடர்ந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பேருந்து நிலையங்கள், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்காக தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். மொத்தமாக பார்க்கிற பொழுது நிறைய திட்டங்களை நாம் சொல்ல முடியும். காலை உணவு திட்டத்தை பற்றி சொல்ல முடியும். அதிலே குழந்தைகள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், இன்றைக்கு அவர்கள் எவ்வளவு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அதே போல கலைஞர் உரிமை தொகை ஏறத்தாழ 1,16,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடுபட்டவர்களுக்கு மீண்டும் மனுக்களை வாங்கி அதை ஆய்வு செய்து அவர்களுக்கும் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சட்டமன்றத்திலே அறிவித்து அந்த பொறுப்பை துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலே ஒப்படைத்து அதை கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் வேறு பல திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். பேருந்திலே பெண்கள் பயணம் செய்வது, அதே போல உயர்கல்விக்கு போகிற குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது, இப்படி பல்வேறு திட்டங்கள் ஒரு குடும்பம் உயர்ந்து வருவதற்காக அரசாங்கம் எப்படியெல்லாம் கை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த திட்டங்களை அவர் ஒவ்வொன்றாக செய்து கொண்டே இருக்கிறார். அநேகமாக வேறு எந்த மாநிலத்திலேயும் இல்லாத திட்டங்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே போல ஒன்றிய அரசால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று குரல் கொடுப்பது அநேகமாக இந்தியாவிலேயே முதலமைச்சராக இருப்பது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே அது பல கருத்துக்களை அதில் சொல்ல முடியும். எனவே இந்த சூழ்நிலையில நம்முடைய மாவட்டத்திற்கு அவர் செய்திருக்கிற பணிகள் ஏராளம். குறிப்பாக
நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் கட்சியினுடைய சார்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசுடைய சார்பாக விளையாட்டுத்துறையிலே பெரிய அளவிலே இன்னும் வர வேண்டும். ஏற்கனவே இந்த 3 ஆண்டு காலத்திலே மிக உயர்ந்த இடத்திற்கு அவர் கொண்டு வந்து விட்டார். இன்னும் பெரிய அளவிலே வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு ஸ்டேடியம் அமைக்க வேண்டும், மினி ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டை செய்து அது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திலே ஒரு மாவட்டத்துடைய அடையாளமாக உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி, நம்முடைய சிக்கன் ஏக்கர் கல்லூரி என்ற அந்த தனியார் கல்லூரி, அந்த குடும்பம் அல்லது அந்த நிர்வாகத்துடைய விருப்பத்திற்கேற்ப அரசு கல்லூரியாக இன்றைக்கு எடுக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான அத்துணை ஏற்பாடுகளையும் செய்து இன்றைக்கு அரசுக்கு அந்த கல்லூரி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பெரும் முயற்சி எடுக்கப்பட்டது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்றைக்கு உயர்கல்வி அமைச்சரை அனுப்பி அங்கே என்னென்ன திட்டங்களை நாம் செயல்படுத்தலாம் என்பதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய ஸ்டேடியம் வர வேண்டும் என்பதும், அதே போல மிகப்பெரிய ஒரு நூலகம் சென்னையை போல சென்னையிலே அண்ணா பெயரிலே, அதே போல மதுரையிலே நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய பெயரிலே, திருச்சியிலே இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வேறு மாதிரியான பெயர்கள்லாம் வைப்பதற்கான பரிந்துரைகள்லாம் வந்தது. எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு பெருந்தலைவர் காமராஜுடைய பெயரிலே அந்த நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டார்கள். கோவையில மிகப்பெரிய ஒரு நூலகம். எனவே அதே போல நமக்கு இடம் நிறைய இருக்கிறது. பெரிய நூலகம் ஒன்றை அமைத்துக் கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல ஒரு IAS அகாடமி வர வேண்டும். இதுவெல்லாம் முதலமைச்சர் அவர்களிடத்திலே சொல்லி மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கும் அது சொல்லப்பட்டு இப்பொழுது அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி பல திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திலேயும் பொதுவாகவும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து சொல்லுங்க. 30 நாட்கள்ல அது எந்தெந்த நிலத்திற்குன்னு ஒரு பட்டியல் வரும். பொதுவா அது வந்திருக்கு. எந்தெந்த நிலத்திற்கு அப்படிங்கிற ஒரு பட்டியல் வரும். அதுல இது எதற்காக இந்த 30 நாள்னா, இந்த மனுக்களை வாங்கி காலதாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அதிகாரிகள் வேண்டுமென்றே காலதாமதம் செய்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. பணியின் சுமையின் காரணமாக கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே அதை போல 30 நாள் என்று கட் ஆஃப் டேட் வைத்து விட்டால் பிரச்சனைகள் சுலபமாக வேகமாக அந்த பயனாளிகளுக்கு தீருமே என்பதற்காக அந்த திட்டத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல ஹவுசிங் போர்டில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அறிவித்து ஒரு 30 நாளுக்குள்ள நீங்கள் அந்த அனுமதியை கொடுக்க வேண்டும் என்ற தானா அனுமதி கிடைத்த மாதிரி அர்த்தமாகும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இல்ல, இந்த கூட்டத்தொடரிலேயே அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்பதான் அது நமக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடியே நிதி நிலைக்காக எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இடையிலே கூட அதை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதை செய்வதற்கான ஒப்புதலை நமக்கு தந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அது இடையில இல்ல, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பத்திரிகை செய்தியும் வந்திருக்கு. பொதுமக்களை கூட அதை விரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனால் அதை விரும்பக்கூடியவர்கள் கூட தனிப்பட்ட முறையிலே அந்த வேற இடத்துல சொல்லலாம், அந்த இடத்துல சொல்லி இருக்க கூடாது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த கருத்தை அவர் சொல்லி இருக்க கூடாது என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய உணர்வாக இருக்கிறது. ஏன்னா அது ஒரு பொதுவான இடம், எல்லோரும் இருக்கிற இடம், எல்லோரும் படிக்கிற இடம். எனவே அந்த இடத்துல அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லுவது, அதுவும் இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருப்பவர்கள் சொல்லுவது சரியில்லை என்பது எல்லோருடைய கருத்து.
தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நாங்க பார்த்துருக்கோம் சின்ன வயசுல எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க. எனவே அந்த மாறுபாடெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவிலே மாற்றம் அடைந்திருக்கிறது. எங்காவது ஒன்று இருந்தால் அந்த தவறை ஒழுங்கு செய்வதற்கு அரசு நிச்சயமாக முறையான நடவடிக்கை எடுக்கும். ஆனால் எங்களுக்கு தெரிந்து எந்த இடத்திலையும் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் பார்க்க முடியவில்லை. நாங்கள் மாவட்டம் முழுவதும் சுற்றி வருகிறோம். அங்கே போகிற பொழுது இந்த வேறுபாட்டை எங்களால் பார்க்கவே முடியவில்லை. எங்காவது ஒன்று, அதுவும் கூட ஒரு பர்சனல் பிரச்சனையில வந்திருக்கலாம், அப்படித்தான் போயிருக்கலாம் ஒழிய தனிப்பட்ட முறையில அந்த உணர்வுகள் எல்லாம் என்றைக்கும் தூக்கி எறியப்பட்டு இன்றைக்கு எல்லோரும் ஒன்றுதான் என்ற உணர்வை மக்களே பெற்றிருக்கிறார்கள். நாமல்ல, மக்களே பெற்றிருக்கிறார்கள். நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.